காற்றிலேயே மிதந்து செல்கிற மாதிரியான அதிவேகமான ரயில் மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டு பொருட்களுக்கு இடையில் எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது காந்த புலங்களை மட்டுமே வச்சு ஒரு பொருளை தூக்குற நிகழ்வு தான் மேக்னெட்டிக் லெவிடேஷன். இது பார்க்குறதுக்கு ஒரு மேக்னெட் மேலே இன்னொரு மேக்னெட் ஃப்ளோட் ஆகுற மாதிரி தோணும். இதில் இருக்கிற பேசிக் சிம்பிள் கான்செப்ட் ஒன்று தான், மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன். நமக்கு இயற்கை கொடுத்த அதிசயங்களில் ஒன்று தான் இந்த மேக்னெட். இந்த மேக்னெட்ஸ்க்கு எப்பயுமே ரெண்டு போல்ஸ் இருக்கும், அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல். இதை வடதுருவம் மற்றும் தென் துருவம்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான ரெண்டு போல்ஸ், நார்த் அண்ட் நார்த் அல்லது சவுத் அண்ட் சவுத், எப்பயுமே ஒன்றை விளக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே நேரத்தில் ஆப்போசிட் போல்ஸ் நார்த் அண்ட் சவுத் தான் எப்பயுமே அட்ராக்ட் பண்ணும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் விலக்கு சக்தி, அதாவது ரிப்பல்சிவ் பவர். மேக்னெட்டுடைய தன்மையை பொறுத்து விலக்கும் திறன் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும். ட்ரெயினோட எடையை தாங்குகிற அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உருவாக்கி ட்ரெயினை ரன் பண்ண முடியும். இங்கே மேக்னெட்டிக் லெவிடேட்டிங் ட்ரெயினுடைய எடையை தாங்குகிற அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உருவாக்கி ட்ரெயினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். இந்த மேக்னெட்டிக் லெவிடேட்டிங் ட்ரெயினில் பெரும்பாலும் சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியல் தான் பயன்படுத்தப்படுது. முதலாக மேக்னெட்டிக் லெவிடேட்டிங் ட்ரெயின் 1979 ஜெர்மனியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ உலகத்தில் இருக்க அதிவேகமான ட்ரெயின் எல்லாமே இந்த கான்செப்ட் மூலமாக தான் செயல்படுது. வேர்ல்டுலேயே ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரியான மேக்னெட்டிக் லெவிடேட்டிங் ட்ரெயின் நம்ம இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தப்படும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் தாத்தா.